شما إسرائيل أدوناي إلهينا أدوناي أحد أدوناي ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. உலகினிலே ஒளியை தந்தவரே, இருண்ட உலகினிலே ஒளியை தந்தவரே. பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை மீட்டிடுமே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை மீட்டிடுமே. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னை இந்த இடத்துல நிறுத்தினதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 138வது அதிகாரம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென். இந்த வசனத்துல சங்கீதம் 138 வசனம் கடைசி பகுதியை நான் பார்க்கும்போது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த பிரஸ்தாபம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நான் ஈப்ரூல போய் பார்த்தோம்னா அந்த பிரஸ்தாபம்னு சொல்றது ஷெம்னு போடப்பட்டிருக்கு. அப்ப ஷெம் என்பது பிரஸ்தாபம் இல்ல, அவருடைய நாமம். இப்ப சகல நாமத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று நம்ம சங்கீதத்துல படிக்கிறோம். அவருடைய நாமம் நமக்கு தெரியும்ல, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம். இந்த பாட்டல் கூட பாடுவாங்க, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அப்போ அவ்வளவு நாமத்தை விடவும் அவன் ஆண்டவர் என்ன நம்முடைய பிதாவாகிய தேவன் வார்த்தையை என்ன செய்திருக்கிறாரா, மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை என்று சொல்லும்போது இந்த வார்த்தை நம்முடைய கையில் இருக்கிற இந்த பைபிள்
அது எழுதப்பட்ட வார்த்தை. இப்போ எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்லும்போது நம்ம யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். என்னை அனுப்பினவர் யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப நம்ம பைபிள் என்ன இது? வேத வாக்கியங்கள், எழுதப்பட்ட வார்த்தைகள், வேத வாக்கியங்கள். இன்னும் நம்ம யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கும். வாசிப்போம். யோவான் 2:22. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தொழிந்து எழுந்தின பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ஆமென். இங்கேயும் வேத வாக்கியத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சனையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். ஆமா, இப்ப இங்கேயும் வேத வாக்கியங்களை அவர்கள் என்ன செய்தாங்களா? ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று நம்ம. அப்ப நம்ம கையில இருக்கிற இந்த பைபிள் என்னது? அது வேத வாக்கியம். இங்கே சங்கீதம் 38:2 பட்ட இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொல்லும் போது, அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த சங்கீதம் 38:2 அந்த வசனத்துல வார்த்தை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு எபிரேயத்துல நாம் போய் பார்த்தோமானா அமர் என்று உள்ள வார்த்தை அங்க இருக்கும். அமர். அந்த அமர் நாம அதை என்ன சிங்கிளா கூட்டினா 7 வரும். அத நம்ம சிங்கிளா கூட்டினா 7 வந்தா என்ன இது? பென் எலோஹிம், தேவ குமாரன், பென் எலோஹிம். ஆலஃப் நுன், ஆலஃப் லாமட் ஹே யோது மெம், 7 எழுத்து அதுல வருது. அப்ப 7 எழுத்து வரும்போது தேவ குமாரன். அப்ப அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது? தேவகுமாரனை குறிக்கிறது. பென் எலோஹிம், தேவகுமாரனை குறிக்கிறதான வார்த்தை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போதும் அங்கே தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தையை நமக்கு பார்க்க முடியும். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஆமா, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமா, இங்கேயும் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அடுத்த வசனத்துல அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்ப இந்த வார்த்தை யாரை குறிக்குதுன்னா நம்ம பூரணமா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. இந்த வார்த்தை தேவகுமாரனாகிய யெஷுவாவை குறிக்கிறதான வார்த்தை. அப்ப எல்லா நாமத்தை பார்க்கலும் அவர் யாரை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம்? இயேசுவை. தேவகுமாரனாகிய இயேசுவை நம்முடைய பிதா என்ன செய்திருக்கிறாராம்? மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. இந்த வார்த்தையாகிய இயேசுதான் என்ன செய்தாரு? கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டாரு, மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர் தெழுந்தாரு. இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்தில் அவர் என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டபடி அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளேயும் இருக்கிறார். இந்த வார்த்தையாகிய இயேசு. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய மகிமையான காரியங்களை அவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாயிருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் சரி செய்து அவர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். இப்ப இந்த வார்த்தை தேவகுமாரனாகிய இயேசு என்பதை நாம் பார்த்தோம். இந்த வார்த்தையை நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி மகிமை உள்ளதாக்குறார் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 107:20வது வசனத்தை வாசிப்போம்.
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இங்க பாருங்க, அவர் நம்மை குணமாக்குவதன் மூலம், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குவதன் மூலம் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுக்கு மகிமை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். குணமாக்குதல் என்று சொல்லப்படும் போது நம்முடைய எல்லா பகுதிகளிலேயும் அந்த குணமாக்குதலின் அனுபவம் என்ன செய்யும்? காணப்படும். நம்முடைய வியாதியிலிருந்து ஆவி, ஆத்ம, சரீரம் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் அந்த குணமாக்குதலின் அனுபவம் காணப்படும். சங்கீதம் 103 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இங்க பாருங்க, அவர் நோய்களை குணமாக்குகிறார். அப்ப அந்த குணமாக்குதல் முதல்ல நம்முடைய வியாதி, நம்முடைய உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? குணமாக்குதலின் மூலம் அவருக்கு மகிமை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்க பாருங்க, அவர் நம்மை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார். அப்ப அந்த குணமாகுதல், அந்த அனுபவம் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ள என்ன உண்டாகிறது? ஒரு பரிபூர்ண சமாதானம் நமக்குள்ள என்ன செய்கிறது? உண்டாகிறது. யாருக்குமே நம்ம வியாதியா இருக்கிறது என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. வியாதியா இருக்கிறத யாருமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். எப்படியாவது நமக்கு அது ஒரு சுகம் கிடைக்குமான்னு தான் நாம் என்ன செய்வோம்? விரும்புவோம். இங்க ஆண்டவராக இயேசு அப்பா சொல்லுகிறாரு, நான் அவர்களை குணமாக்கி என்ன கொடுப்பேன்? உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை உண்டாக்குவேன். அது மட்டுமல்ல, சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியம் என்று சொல்லும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. யோவான்ல அந்த ஒரு வசனம் வரும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்ப நமக்கு அந்த உலகுதலின் அனுபவம் நமக்குள்ளே வரும்போது ஒரு பரிபூர்ண சமாதானம் உண்டாகிறது. நம்முடைய இயேசுவா என்ன செய்வார்? நம்மளே வெளிப்படுவார். அப்படியாக இயேசுவா என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அடுத்ததாக நாம் வாசிப்போம். ஓசியா 14 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இங்க பாருங்க, அவர் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நமக்குள்ள நிறைய சீர்கேடுகள் இருக்கும். இல்லைன்னு யாரு என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. எல்லாருக்குள்ளயும் ஒரு சில சீர்கேடுகள் இருக்கும். அந்த சீர்கேட்டை அவர் என்ன செய்கிறாராம்? குணமாக்குறாராம். அந்த குணமாக்குறது மட்டுமல்ல, அவர் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த சீர்கேடுகள் நமக்கு தெரிஞ்சு சில சீர்கேடுகள் இருக்கும், நம்மளை தெரியாம சீர்கேடுகள் நமக்குள்ள இருக்கும். அவை அதை எல்லாவற்றையும் குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற சீர்கேடுகள்னு சொல்லும்போது, நம்மள ஒரு சின்ன தப்பு கண்டாலும் மனுஷர்கள் பார்த்தா என்ன செய்வாங்க? நம்ம அடுத்து பார்த்த உடனே நம்ம தப்பதான் முதலாவது நம்மளை பார்ப்பாங்க. அந்த மனப்பூர்வமா சிநேகிக்கிற அந்த ஒரு சிநேகம் மனுஷர்களிடத்துல நாம என்ன செய்ய முடியாது? காண முடியாது. என்ன நமக்கு ஒரு வியாதி வந்தாலோ இல்ல ஒரு கஷ்டம் வந்தாலோ எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? ஒரு பரிதாபப்படுவாங்க. கண்டிப்பா அது மனுஷருடைய இயல்பு. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்ல வியாதியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த உண்மையான அன்பு யாருக்கிட்டையுமே என்ன செய்யாது? இருக்காது. அது ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும். அந்த உண்மையான அன்பு நம்ம அப்பா கிட்ட இருக்கு. அவர் என்ன செய்கிறாரு? மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன். அப்ப மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற நம்முடைய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அடுத்ததாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 147 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அப்ப நம்முடைய இருதயத்துல அந்த நொறுங்குதல், அப்ப நிறைய வேளைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யுது? நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும். சிலருடைய பேச்சுகளினால, சிலர் நம்ம ஏதாவது சொல்லி திட்டுறதுனால நம்முடைய இருதயம், எல்லாருக்குமே அந்த நொறுங்குதல் என்ன செய்யும்? இருக்கும். என்னை யாரும் சொல்லல திட்டலன்னு யாருமே என்ன செய்ய முடியாது?
சொல்ல முடியாது. அந்த இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அந்த குணமாக்குறது மட்டுமல்ல, காயங்களை கூட அவர் என்ன செய்கிறாராம்? கட்டுகிறார். அப்ப அந்த இருதயம் நொறுக்கப்படுகிறதுல அநேக காயங்கள் இருக்கு உள்ள. அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த காயத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியில யாருமே பார்க்க முடியாது. ஆனா அந்த இருதயத்துக்குள்ள அந்த காயம் இருக்கிறத கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த காயத்தை நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறாரு? சொல்கிறார். அப்ப இருதய நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்கி காயத்தை எல்லாம் கட்டுகிறார். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சில ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு அடிபட்டா கூட சிலது என்ன செய்யாது, வெள்ளி காயமே இருக்காது, வெளியில எந்த அடியுமே படல. அப்போ என்ன சொல்லுவாங்க? அது நிறைய உள்காயம் இருக்கு அப்படின்னு. அப்ப இருதயத்துல இருக்கிற அந்த உள் காயங்களை கூட அவர் என்ன செய்கிறாரா? கட்டி அவர் குணமாக்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். இப்ப இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். எந்த காரியத்துல நாம் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த நொறுக்கப்பட்ட இருதயம் காயப்பட்டிருக்கிறதோ, அந்த காயப்பட்ட இருதயத்தை குணமாக்குகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அப்படியே நம்மை குணமாக்குவதன் மூலமாக நம்முடைய ஆண்டவராய் இயேசுவா என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். இரண்டாவதாக நாம் வாசிப்போம், சங்கீதம் 7:20 வசனத்தை வாசிப்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இங்க ரெண்டாவது என்ன செய்கிறார்? முதலாவது நம்ம குணமாக்குகிறார் என்று பார்த்தோம். ரெண்டாவது நம்மை அழிவுக்கு அவர் என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். சங்கீதம் 103 4 வசனத்தை வாசிப்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இப்ப நம்முடைய பிராணனை அவர் என்ன செய்கிறார்? அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனத்தை நாம் திருவிவிலியத்துல பார்த்தா, உன் உயிரை படுகுழி நின்று அவர் என்ன செய்கிறாராம்? மீட்கிறார். அப்ப நம்முடைய பிராணனை, நம்முடைய உயிரை அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். எந்த அழிவும் வராதபடி, எந்த தோஷங்கள் நமக்கு வர செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். அடுத்ததாக நாம் யோவான் 10:10 படிக்கும்போது நாம் வாசிப்போம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்க பாருங்க, இங்க திருடன் என்று இங்க சொல்லப்படும் போது அது யாரு? சாத்தான். சாத்தான் கூட நம்ம என்ன செய்வான்? பிசாசானவன். அவன் நம்மை அழிக்க வகை தேடுவான். அந்த பிசாசானவனுடைய கையிலிருந்தும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த அழிவு நின்று அவர் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாத்து வழி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, நமக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்கள், நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற கசப்பு, பகை, கோபம், இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? அழித்து விடும். இவை எல்லாவற்றிலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த அழிவிலிருந்து அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். நம்மை தப்புவிப்பதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். மூன்றாவதாக நாம் வாசிப்போம். யோவான் 1:4 வசனத்தை வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப அவருக்குள் அந்த ஜீவனை நமக்குள் அவர் என்ன செய்கிறார்? தருகிறார். அந்த யெசுவாவுக்குள்ள இருந்த ஜீவன் என்ன செய்யுது? இப்ப நமக்குள்ளே வருகிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும்போது, ஒருவேளை நாம் விழுந்த நிலைமையில இருந்தாலே என்ன செய்வோம்? நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாய் நாம் என்ன செய்வோம்? மாறுவோம். அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும்போது அந்த உயிர்ப்பிக்கப்படுதலின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாகும். நாம் வாசிக்கலாம். லூக்கா 7:15 வசனத்தை வாசிப்போம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்க பாருங்க, இங்க ஒரு மரித்த வாலிபனை அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. அங்க இயேசு வந்து பாடைய என்ன செய்தாரு? தொட்டாரு. தொட்ட உடனே அந்த வாலிபன் என்ன செய்தான்? எழுந்து உட்கார்ந்தான். அப்ப அவனுக்குள்ள அந்த ஜீவன் என்ன செய்யுது? திரும்ப வந்தது. இப்ப அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் விழுந்த நிலைமையில ஒருவேளை இருந்தா கூட, ஒரு மங்கி எரிகிற திரியா நம்ம இருந்தா கூட, அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும்போது நாம் என்ன செய்வோம்? நான் எழும்புவோம். எழும்பி உட்காரமைக்கு நாம் என்ன செய்வோம்? வருவோம்.
அந்த அந்த வாலிபன் என்ன செய்த, எழுந்து உட்கார்ந்தான் என்று அங்கே பார்க்கிறோம். அப்ப நம்ம கூட தேவ சமூகத்துல நான் எழும்புகிறது மட்டுமல்ல, நாம் தேவ சமூகத்துல உட்காருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். அதோடு மட்டுமல்ல, அவன் பேச தொடங்கினான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவரோடு பேச அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாகும். அது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு அவரை பற்றி பேசுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யும், உண்டாகும். அப்ப அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும்போது, அந்த வார்த்தையாய் இயேசு ஜீவனாய் நமக்குள்ளே கடந்து வரும். நாம் விழுந்த நிலைமையில் இருக்கிற நாம் என்ன செய்வோம், எழும்பி உட்காருவோம், பேசுவோம், ஆண்டவரோடு பேசுவோம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள என்ன செய்கிறது, உண்டாகிறது. அடுத்ததாக அதே வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்ப அந்த ஜீவன் அந்த எப்படி ஒளியாக நமக்குள்ள என்ன செய்கிறார், வருகிறார். அவர் ஒளியாக நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பகுதிகளில இருண்ட பகுதிகள் எதுவாயிரும் அந்த ஒளி நம்ம என்ன செய்யும், பிரகாசிக்க வைக்கும். இப்ப எந்த பகுதி, அப்ப வேதத்துல நாம் பார்க்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாக அவர் என்ன செய்கிறார், நமக்குள்ளே கடந்து வருகிறார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் யோவான் 5:14. யோவான் 1:14 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்க பாருங்க, அவருடைய மகிமையை நமக்கு என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். இந்த பிதாவின் மகிமையை நமக்கு காண்பித்து நம்முடைய ஆண்டவராய் இயேசுவாவை என்ன செய்கிறார், மகிமைப்படுத்துகிறார். அந்த பிதாவின் மகிமைக்குள்ள அவருடைய இரக்கத்தை நமக்கு என்ன செய்கிறார், காட்டுகிறார். அவருடைய அன்பை, அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய சுமக்கிற தன்மையை நமக்கு என்ன செய்கிறார், அவர் காட்டுகிறார். அதுதான் அந்த மகிமைக்குள்ள எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்மை சரிப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனாய் நமக்கு என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்படியாய் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்து என்ன செய்கிறார், தேவனுடைய வார்த்தையாய் இயேசுவை பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்துகிறார். அவருடைய இரக்கத்தை நமக்கு காண்பித்து, அவருடைய அன்பை, அவருடைய மனதுருக்கத்தை நமக்கு காண்பிக்கிறார். இவை எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறார், நம்மை அவர் மகிமையாய் நமக்குள்ள இருந்து இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார். நம்ம கடைசியாக அவர் நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்புவித்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்து, அவர் ஒளியாக நமக்கு வந்து அவருடைய மகிமையை நமக்கு காண்பித்து வார்த்தையாய இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க பாருங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால். அப்ப நம்ம இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும், ஆவியில நிறைந்து, ஆவியானவரோடு இணைந்து, ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நாம் ஆவியில நிறைந்து காணப்படும் போது அவர் நம்மை குணமாக்குகிற தேவனாய், அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாய், நமக்கு ஜீவனாய், ஒளியாய், அவருடைய மகிமையை நமக்கு காண்பிக்கிற தேவனாய் என்ன செய்கிறார், வெளிப்படுகிறார். ஆவியிலே ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அது கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அப்ப அந்த கண்ணாடியிலே காண்கிறது இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். யாதிகாரம் 22-23 வசனங்களை வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பாருங்க, அப்ப திருவசனமாகிய கண்ணாடி, திருவார்த்தையாகிய கண்ணாடி, யெஷுவாவிய கண்ணாடி நாம் என்ன செய்ய வேண்டும், அது பார்க்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஆவியிலே நிறைந்து வேதத்தை நாம் வாசித்து அப்படியாய் நாம் காணப்படும் போது ஆண்டவர் என்ன செய்வார்,
நம்ம யூதா 1:24 வசனத்திலே சொல்லப்பட்டது போல எபேசியர் 5:27 வாசிப்போம். யூதா 1:24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களால் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனம் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். ஆமீன். அவர் நம்ம என்ன எப்படி காப்பாராம்? வலுவாதபடி நம்மை காத்து அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மளை மாசற்றவராய் கொண்டு நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவர் என்ன செய்வார்? தமக்கு முன்பாக அவர் நிறுத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம். இந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise Lord. Hallelujah. கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி இருக்கிறார். அவருடைய எல்லா நாமங்களை பார்க்கிலும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா எல்லாம் நாமங்கள் இருக்கு. அந்த எல்லா நாமத்தை விட வார்த்தையாகி இயேசுவை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சீசன் வந்துச்சுங்க நம்ம வாழ்க்கையில, நம்ம மூலமா பிதா வார்த்தையாகி இயேசுவை மகிமைப்படுத்த போறார். எத்தனை நம்புறீங்க? நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஏசாயா 26 ரட்சிப்பையே அதுக்கு மதிலாக ஏற்படுத்தினார். ஹீப்ருல யெஷுவா, அந்த யெஷுவா தான் வார்த்தை. வார்த்தை தாங்க அரண். நீதிமான் எங்க போய் அவன் சுகமா இருப்பானா? கர்த்தருடைய அந்த நாமம் என்னது? இல்ல, அந்த நாமம் தான் இது, வார்த்தையாகிய யெஷுவா. சோ அந்த அரணுக்குள்ள திரும்புறவங்க வாழ்க்கையில அலியா. ஆமென். அழிவு இல்லைங்க, அலியா. அழிந்து போகிற அனுபவம் கிடையாது. அலியானா படிப்படியா மேல போறது. சங்கீதங்கள்ல ஆரோகண சங்கீதம் இருக்குல்ல, அந்த ஆரோகணம்ங்கிற வேர்டு தான் அலியா. ஆரோகணம் என்னது? கீழ இருந்து அப்படியே மேல போறது. சோ நம்ம மேல போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 விஷயங்களை செய்யறாரு. என்ன செய்யறாரு? எப்படி அந்த வார்த்தையை மகிமைப்படுத்துறாரு? குணமாக்குறாரு, அழிவுக்கு தப்புவிக்கிறார். அடுத்து அவரே நமக்குள்ள ஜீவனா இருக்காரு, ஜீவனை கொடுக்கிறார், ஒளியா இருக்கிறாரு. அடுத்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறாரு, மறுரூபமாக்குறார். சோ கரைதிரை பிழையற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகுது. சோ இந்த வார்த்தையை அனுப்பி அவர் செய்கிறார். இதை உணர்ந்தவர்களாக அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ரட்சிப்பு மதில். அலியா 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 அரண் திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவு உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை, அழிவை உன் எல்லை
உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா வார்த்தையாகிய சிவா, வார்த்தையாகிய சிவா, கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய வீரர்களே அரணுக்கு திரும்புங்கள். வார்த்தைதான் இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்திற்கு மறுபடியும் அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்திற்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். இந்த ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா, ஓசியாவுல அவர் நம்முடைய சீர்கேடுகளை குணமாக்கி மனப்பூர்வமா என்ன செய்வாராம். ஒரு முறை சிஸ்டர் அழகா மனுஷங்க எப்படி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஒரு முறை எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு தூக்கம்லாம் சரியா இல்லாதனால, கொஞ்சம் தூக்கம் சரியா இல்லை, இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருந்துச்சு. அப்போ ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம், அவங்க ரொம்ப பெரியவங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வியாதி இல்லை, உடம்பு கொஞ்சம் முடியாம இருந்த அந்த சூழல்ல, அந்த பலவீனப்பட்ட நேரத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணி அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எல்லாம், அந்த மாத்திரை எல்லாம் இது பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா என்னன்னா, எத்தனையோ வருஷங்கள் இங்கிலீஷ் மருந்தே எடுக்காம ஒரு 2 முறை தான் இந்த இங்கிலீஷ் மாத்திரை யூஸ் பண்ண உடனே எனக்கு அது உடம்புக்கு செட் ஆகல. ஒரு மாதிரி படபடப்பாகுது. நைட் பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் இதாகிறது எனக்கு கேக்குது, வெளியே கேட்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்டாகுது. ஸோ அது பிளட் அக்செப்ட் பண்ணல அந்த மாத்திரையை. அப்போ நான் அடுத்த நாள் காலையில உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி இப்படி எனக்கு இருக்கு, என்னன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றேன். என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அன்னைக்கு பகல் ஃபுல்லா நான் அவங்களுக்கு கால் பண்ணா ரிங் போகும், ஆனா அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ரிங் டோன் கேட்காது. அந்த மாதிரி பண்ணி அந்த நாள் ஃபுல்லா பண்ணிட்டாங்க. ஸோ மனுஷங்க ஒருவேளை சில நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்ம குணமாக்கப்படுறதுக்கு, ஒரு தற்காலிகமான ஒரு குணமாக்குதலுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா மனப்பூர்வமா சிநேகிப்பாங்களா? சொல்ல முடியாது இல்லையா? சில நேரத்துல அவங்க சிநேகிக்க முடியாம போறதுக்கு அவங்க சூழ்நிலைகள் கூட காரணமாயிடலாம். சரியா? அவங்க அப்படி போன் எடுக்காம போனதை நான் தப்பு சொல்லல, அவங்களுடைய சூழ்நிலை என்னவோ. ஆனா நம்மளை குணமாக்குறதையும் ஆக்கி நம்மளை மனப்பூர்வமா சிநேகிக்கிற ஒரு நல்ல வார்த்தையா இருந்து மாம்சமான ஒரு நல்ல இயேசுவா நமக்கு இருக்காரு. அவருக்காக எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா 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 கையை தட்டி அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். இந்த வார்த்தையாகிய இயேசு எங்க இருக்காரு? நமக்குள்ள உள்ள மகிமை நம்பிக்கையா உள்ள இருக்காரு. கவனிங்க, நான் முடிக்க போறேன். விக்கில்ஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், அவர் ஒரு முறை பிசாசு வரட்ட போராடும்.
ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாக்கப்பட முடியாம ஒரு 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 அம்மாவை வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பி அவங்கள யாராலையுமே அடக்க முடியல. 10 குண்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஆண்களை சுத்தி வச்சிருந்தா கூட அவங்களையே அது அடிச்சு நொறுக்குதான். ஆக்சுவலா அது மென்டலா அவங்க ஆனது உண்மையான மென்டல் கிடையாது, ஸ்பிரிட், பிசாஸ். அப்ப விக்கில்ஸ்வர்த் வந்து போறாரு அவங்களை குணமாக்க, அந்த பிசாசை வரட்ட போகும்போது, உள்ள போகும்போது அவர் வந்து இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்காருங்கிறத சொல்லிட்டே போவார். அப்படி போகும்போது உள்ள போகும்போது சொல்றாங்க, யாரும் உள்ள போக முடியலப்பா, நீயும் போகாத, இந்த 10 குண்டா இருக்கிறவங்களே அதை விட்டு வைக்கல, ஒன்னெல்லாம் அப்படியே அவ்வளவுதான் நொறுக்கிரும், சட்னி ஆக்கிரும் அப்படின்னு. அவர் தைரியமா உள்ள போனாரு. அதை பார்த்த உடனே நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அவர் சொன்னாரு, இயேசுவால எல்லாம் முடியும். அவ்வளவுதாங்க, பிளாட் கீழே விழுந்துருச்சு. என்னால முடியாதா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசுவால முடியும். வார்த்தையா இருக்கிற இயேசு அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த வார்த்தையை பிதா கண்டிப்பா மகிமைப்படுத்துவார். எல்லா நாமங்களை பார்க்கிற நம்முடைய வார்த்தை என்ன செய்வாரு? மகிமைப்படுத்துவார். சந்தோஷமா ஆமென். ஜான் ஜிலேக் சொன்னாங்கல்ல, ஆவியா இருக்கிற கர்த்தரால். கண்ணாடிய பாருங்க, இயேசுங்கிற கண்ணாடிய பாருங்க, அந்த கண்ணாடியை போட்டு எல்லாத்தையும் பாருங்க, சூழ்நிலையை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. பைபிளை இயேசுங்கிற கண்ணாடியை போட்டு படிங்க, இயேசுவை மையப்படுத்தி பைபிளை வாசிங்க, பைபிள் வேற மாதிரி புரியும். ஜான் ஜிலேக் அப்படிங்கிற தேவ மனிதர் காலையில் எழும்பும் போதே இயேசு படுக்கையை விட்டு எழும்புகிறார். பல் விளக்கும் போது இயேசு பல் விளக்குகிறார். முகத்தை கழுவும் போது இயேசு முகத்தை கழுவுகிறார். கண்ணாடிய பாப்பாராம், ஹலோ ஜான் ஜிலேக், நீ இல்ல, உனக்குள்ள இருக்கிற இயேசு ரொம்ப அழகா இருக்காரு. ஷேவ் பண்ணும்போது இயேசு ஷேவ் பண்றாரு. இப்படி அவங்க எப்போதுமே ரொம்ப ரொம்ப சாதாரணமா இயேசு எனக்குள்ள வாழ்றாருங்கிற சத்தியத்தை உள்வாங்கிட்டதுனால ஒரு குறிக்கப்பட்ட வைரஸ் பரவும் போது இந்த ஜான் ஜிலேக் இருந்த பட்டணத்துல மட்டும் அமெரிக்க கவர்மெண்டே அறிவிப்பு கொடுத்தாங்களாம், ஜான் ஜிலேக் வாழ்ற அந்த பட்டணம் வைரஸ் ஃப்ரீ பட்டணமா இருக்குது, நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், நாங்க அதை அறிவிக்கிறோம். இப்படி சாதாரணமா இது பண்றீங்க? வைரஸ் இல்லாத பட்டணங்க. ஒரு பட்டணத்தை அப்படி மாற்றுவார்னா உங்களை மாற்ற மாட்டாரா பிரதர்? உங்களை மாற்ற மாட்டாரா சிஸ்டர்? உங்களை அப்படி மாற்றுவாரு. வார்த்தையாகி இயேசு நமக்குள்ள இருக்கார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ரிசீவ் ரிசீவ். பலா கராபானா ஷபாலா கராபானா துரபாலா கராபானா கராபானா ரராபானா கரா. Thank you அப்பா. Thank you. நன்றி நன்றி அப்பா. Thank you. ஜெபிப்போம். பிதாவே, இன்னைக்கு நீங்க எங்கூட பேசுனீங்கப்பா, உங்க வார்த்தை அனுப்பி நீங்க பேசியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி அப்பா. வார்த்தையாகி இயேசு நீங்க வெளிப்பட்டீங்க, சிஸ்டருக்குள்ள இருந்து நீங்க வெளிப்பட்டீங்கப்பா. எப்படி எப்படிலாம் நீங்க குணமாக்குறீங்க, எந்த விதமான அழிவுகள்லாம் நீங்க தப்பு வைக்கிறீங்க, உங்க ஜீவன் அனுப்பி எப்படி கிரியை செய்றீங்க, ஒளி எப்படி எங்க வாழ்க்கையில இருண்ட பகுதிகளை ஒண்ணுமில்லாம ஆக்குதுங்கிறதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. உங்க மகிமையை வெளிப்படுத்தி எங்களை மறுரூபப்படுத்துறீங்கப்பா. கரைதிரை பிழையற்றவங்களா மாத்துறீங்க, எங்களை வலுவாதபடி காத்து முடியும் சன்னிதானத்துல மாசற்றவங்களா நிறுத்த நீங்க வல்லவரா இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க அப்பா வார்த்தைய, இயேசுவாகிய வார்த்தைய நீங்க எங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்துறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. உங்க அன்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நிஜமாய் மாறுகிறதுக்காக உமக்கு நன்றிப்பா. தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. உடைய வருகைக்கு எங்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், யெஷுவா நாமத்தில் ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவனையும் சமாதானத்தையும் ஷாலோமையும் பேசுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் சிஸ்டர் என்ன வல்லமையா நீங்க பயன்படுத்த போறீங்க, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவர் யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மேஜர் ஷ்மா இஸ்ராயேல்
Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் அடிமுடி சூட்டி நன்மை நான் வாயை திருப்தி ஆக்குறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போடாது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இடதுகை இதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இவரே கேகா யாவே வைஷ்மரேகா யாயேர் யாவே பனாபலேகா பிகுனேகா ஈசா யாவே பனாபலேகா வயாஷம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் உண்மையில் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னராக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா மஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம்முடைய சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்மை காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் எல்லா விதமான வியாதிகள், பலவீனங்கள், தீமைகள், பொருளாதார நெருக்கடிகள், மரணத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களுக்கும் விலக்கி, எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி, கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் நம்மை உயிரோடு வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் 3 ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அலியா அலியா அலி கர்த்தருக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். அப்படியே செய்வார். இதெல்லாம் கொள்ளை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையாகி இயேசு உள்ள இருக்காரு. அவர் மகிமைப்படுவார். அவர் சுமந்துகிட்டே போங்க. ஷலோம். தந்தத்தை நான் பற்றிக் கொண்டு